தமிழ் நியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். கடந்த 2 நாளா ஒட்டுமொத்த இலங்கையையுமே உலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம். இப்போதைக்கு அங்க நிலவி இருக்கக்கூடிய பதற்றமான சூழ்நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு வழியா கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்குது. ஆனா நிலைமை இன்னும் முழுசா சரியாகல. ஏனென்றா அங்க இருக்கிற பெண் கைதிகள் இன்னும் விடாம கூரை மேல ஏறி பயங்கரமான போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நேற்றைய தினம் நேர்ல போய் நிலைமையை பார்வையிட்ட சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் ஆணையாளருமான ஏசி கஜுநாஜக இந்த அதிரடி விவரங்களை ஊடகங்களுக்கு அறிவிச்சிருக்கிறார். அடித்தடியில ரொம்பவே மோசமா பாதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில இருந்த ஒரு 20 பேரை மேல் சிகிச்சைக்காக கொழும்பு நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்திருந்தாங்க. அதுல பல பேரோட நிலைமை இப்ப ரொம்பவே கவலைக்கிடமா இருக்குது அப்படின்னு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 58 பேர் நீர்கொழும்பு பொது மருத்துவமனையில அட்மிட் ஆகி தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்றுக் கொண்டு வர்றாங்க. ஜூலை 5ஆம் தேதி நடந்த முதல் கட்ட சண்டை சிறைக்குள்ள இருக்கக்கூடிய 2 குரூப்புக்கும் நடுவுல தான் இந்த வன்முறை வெடிச்சிருக்கு. அதாவது சிறைக்குள்ளேயே போதைப் பொருள் கடத்தல ஈடுபட்ட ஒரு குரூப்புக்கும் அவங்களை எதிர்த்த இன்னும் ஒரு கைதிகள் குரூப்புக்கும் நடுவுல ஜூலை 5ஆம் தேதி பயங்கர மோதல் வெடிச்சிருந்தது. அதிலேயே 2 கைதிகள் ஸ்பாட்லயே இறந்திருக்கிறாங்க. 34 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த சண்டை இதோட நிக்கல. நேற்றைய தினம் காலை மறுபடியும் 2வது முறையா பயங்கரமா மோதிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த முறை சண்டையை அடக்கிறதுக்காக உள்ளே போன சிறைச்சாலை அதிகாரிகளையும் கைதிகள் கொடூரமா தாக்கி இருந்தாங்க. இதோட விளைவு என்ன தெரியுமா? 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகளும் கைதிகளும் படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 7 சிறைச்சாலை அதிகாரிகளும் 17 கைதிகளும் இந்த மோதல்ல பரிதாபமா உயிரிழந்திருக்கிறாங்க. சிறைத்துறை வரலாற்றிலேயே இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த கலவரத்துக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய அரசியல் சதி இருக்கும் அப்படின்ற சந்தேகம் இப்போ பலமா கிளம்பி இருக்கு. ஏன் அப்படின்டா இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் ஆட்சிக்கு ஒரு பெரிய நெருக்கடியையும் ஆபத்தையும் ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு இந்த வன்முறைக்கு பின்னால இருந்து யாரோ பெரும் புள்ளிகள் இறங்கி இருக்கிறாங்க அப்படின்ட்டு பேசப்பட்டு கொண்டு வருது. அது மட்டுமே இல்லாம இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை உடைப்பு மற்றும் வன்முறைக்கு பின்னால ஒரு முன்னாள் ஜனாதிபதி இருக்கலாம் அப்படின்ற ஒரு பயங்கரமான சந்தேகமும் இப்போ அரசியல் வட்டாரங்கள்ல தீயா பரவி கொண்டிருக்கின்றது. நிலைமை கைமீறி போனதால இப்போ நீர்கொழும்பு சிறைச்சாலையை சுற்றி ஏகப்பட்ட போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளும் குவிக்கப்பட்டு அந்த பகுதியிலேயே இப்போ ராணுவ முகாம் மாதிரி பலத்த பாதுகாப்பு வலயத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் இந்த கொடூர சம்பவத்தை பத்தி விசாரிக்க கொழும்பு குற்றப்பிரிவும் குற்ற புலனாய்வு பிரிவும் நேரடியா களத்துல இறங்கி விசாரணைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துல விவரங்களை சமர்ப்பிச்சுட்டு போலீசாரும் தனியா விசாரணைகளை முடுக்கி விட்டிருக்கிறாங்க. பாதுகாப்பு காரணங்களை முன்னிட்டு நீர்கொழும்பு சிறையில இருந்த சுமார் 700 கைதிகளை உடனே அங்குணகொல பொலச, தும்பர, அனுராதபுரம், பொலனறுவ மற்றும் குருவிட்ட சிறைச்சாலைகளுக்கு விடிய விடிய அவசர அவசரமா மாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சிறைத்துறை திணைக்களம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த கலவரம் குறித்து முறையான மற்றும் ஒரு விரிவான விசாரணையை நடத்தி உடனே அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அமைச்சரவை உத்தரவிட்டிருக்கு. அதுக்காக ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ தலைமையில் ஒரு விசேட குழுவை நேற்றைய தினம் கூடிய அமைச்சரவை அதிகாரப்பூர்வமா நியமிச்சிருக்கு. இந்த மோதல்ல உயிரிழந்தவர்களுக்கான பிரேத பரிசோதனைகள் எல்லாம் இன்றைய தினம் நடத்தப்பட இருக்கின்றது. அதே நேரம் இறந்த கைதிகள் யார் யார் அப்படின்ட்டு அவங்களுடைய குடும்பத்தினர் அடையாளம் காண்றதுக்காக உயிரிழந்தவர்களுடைய புகைப்படங்களை நீர்கொழும்பு ஹாஸ்பிட்டல்ல டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்றைய தினம் அவர்களுடைய சொந்தக்காரங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் உடல்களை அடையாளம் காணலாம் அப்படின்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு. சிறைக்குள்ள போதைப் பொருள் விவகாரத்தால ஆரம்பிச்ச இந்த மோதல் இப்போ இவ்வளவு பெரிய உயிர் சேதத்திலையும் அரசியல் சதிகளையும் வந்து நிக்குது. இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த பெரும் புள்ளிகள் யார்? முன்னாள் ஜனாதிபதிக்கு இதுல நிஜமாவே தொடர்பு இருக்கின்றதா? சிஐடி விசாரணையில என்ன வெளிவரப் போகுது? இது போன்ற அடுத்தடுத்த பிரேக்கிங் அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள எங்களுடைய ஈழம் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. செய்திகளோடு உங்கள் இவாஞ்சலின் ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.